போது, சுதந்திரம் பெறும் போது காஷ்மீர் எங்கே இருந்தது தெரியுமா? தனி நாடாக இருந்தது. இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிற போது, பாகிஸ்தானுக்கு விடுதலை கிடைக்கிற போது காஷ்மீரினுடைய மன்னர் பெயர் என்ன தெரியுமா? ஹரிசிங் மகாராஜா. அவர்தான் காஷ்மீரினுடைய மாமன்னராக இருந்தார். ஆனால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான படைகளை திரட்டிக் கொண்டு ஒரு போருக்கு தயாராகி காஷ்மீருக்குள்ளே வந்த போது அந்த ஹரிசிங் நேராக போய் இந்திய பிரதமர் நேருவிடத்திலே போய் என்னுடைய நாட்டை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை காப்பாற்றுகிறோம் என்கிற பெயரிலே ராணுவம் உள்ளே போனது. இன்னும் அந்த ராணுவம் வெளியே வரவே இல்லை. ராணுவத்தால் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டிலே முஸ்லிம்கள் காஷ்மீரத்திலே படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டு அடக்குமுறை. மாலேகானிலே முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். மீரட்டிலே கூட்டம் கூட்டமாக முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். மும்பையிலே 2000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். குஜராத்திலே 3000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். தொடர்ந்து இந்திய தேசம் முழுவதும் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு எங்கள் பச்சிலம் குழந்தைகள் தூக்கி பிடிச்சு பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கிற கொடுமைகள் இந்திய தேசத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை நீடிக்க கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்திய தேசம் அமைதியாக இருக்க வேண்டும். இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்களுடைய ஒற்றுமை இந்த தேசத்திலே நீடிக்க வேண்டும். இங்கே இந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கும் பிரச்சனை? பாசிச வெறிபிடித்த அயோக்கிய RSS காரர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தான் பிரச்சனையே தவிர இந்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டிலே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நாடு ஒரு அமைதியான தேசம். இந்த நாட்டிலே பன்முகத்தன்மை இருக்கிறது. எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும். அப்பாவி இந்துக்கள், அப்பாவி முஸ்லிம்கள் RSS காரர்களால் பிரிவினைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இதை எதிர்ப்பதற்காகத்தான் 16 ஆண்டுகளாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே இருந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியது. இன்றைக்கு இந்திய தேசம் எங்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய கருத்துக்கள் வியாபித்துக் கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதி விரைவிலே இந்தியாவிலே ஒரு தலைமை, தமுமுக தலைமையிலே இந்தியாவிலே ஒரு தலைமை ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அந்த தலைமை இந்தியாவிலே யார் பிரதமராக வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நிர்ணயிக்கின்ற காலம் வெகு விரைவிலே வரும். அந்த காலம் வரை அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையோடு இருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆட்சியாளர்களுடைய கொடுமையா, அநீதியா? நீதி மறுக்கிறார்களா? உங்களை வெட்டுகிறார்களா? கொலை செய்கிறார்களா? சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையோடு இருங்கள். அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நீங்கள் பயப்படுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் தான் கடைசி வெற்றியாளர்கள். இறுதி வெற்றி யாருக்கு? நமக்குத்தான் இன்ஷா அல்லாஹ் இறுதி வெற்றி என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். அப்படிப்பட்ட வெற்றியை எங்களுக்கு தாயிறைவா. அல்லாஹ் லட்சோப லட்சம் மக்களை அநியாயமாக கொன்று குவித்த அந்த பாவிகளுக்கு தக்க பாடத்தை நீ புகட்டுவாயா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக அல்லாஹ். அல்லாஹ் எங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயமாக ஒற்றுமையோடு, அமைப்பு வெறி இல்லாமல், பிளவுகள் இல்லாமல் அண்ணன் தம்பிகளாக நாங்கள் மாறுவதற்கு நீ பேருதவி செய்வாயாக அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதோடு நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்துடைய கதவுகளை எங்களுக்காக திறந்துதா அல்லாஹ். இந்த உலகத்திலே வாழுகிற போதும் மரணிக்கிற போதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிந்தவர்களாக இந்த உலகத்தில் சாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா அல்லாஹ். உன்னுடைய ஆலயத்தை இடித்திருக்கிறார்கள், அந்த ஆலயத்திற்காக எங்கள் உயிர்களை அர்ப்பணிக்கிற பாக்கியத்தை நீ எங்களுக்கு தா அல்லாஹ் என்ற துஆவோடு அன்புக்குரிய சகோதரர்களே, என்ற துஆவோடு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆட்சியாளர்களுக்கு, நீதிமன்றத்திற்கு, இந்த தேசத்தின் காவல்துறை, ராணுவம் எல்லாம் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அவைகள் தடுமாறுகிற போது, அவர்கள் நீதி மறுக்கப்படுகிற போது, அந்த மறுக்கப்படுகிற நீதிக்கு எதிராய் உயர் முழக்கத்தை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதரர்களே. அந்த அடிப்படையிலே ஒன்று கூடி நாம் முழங்குவோம். நம்முடைய சத்தம் பாபர் மசூதியை எட்டட்டும். நம்முடைய இந்த முழக்கம் இடிக்கப்பட்ட பாபர் மசூதியை திரும்ப அந்த இடத்திலே கட்டும்.
சமுதாய ஒற்றுமை ஓங்குகவே, ஓங்குகவே, ஓங்குகவே. தேச ஒற்றுமை ஓங்குகவே. பாபர் மசூதி இடிப்பு நாள் இந்தியாவின் கருப்பு நாள். நியாயம் வேண்டும், 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 நியாயம் வேண்டும். பாபர் மசூதி இடிப்பிற்கு நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். ஆதரிக்காதே, 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 ஆதரிக்காதே. பயங்கரவாத செயல்களை நீதிமன்றமே ஆதரிக்காதே, நீதிமன்றமே ஆதரிக்காதே, 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 ஆதரிக்காதே. பயங்கரவாத செயல்களை நீதிமன்றமே ஆதரிக்காதே, நீதிமன்றமே ஆதரிக்காதே. பாபர் மசூதி இடிப்பில் பங்கு பெற்ற பாவிகள், பாபர் மசூதி இடிப்பில் பங்கு பெற்ற பாவிகள், பாபர் மசூதி நிலத்தில் 2 பங்கு பெறுவதா, பாபர் மசூதி நிலத்தில் 2 பங்கு பெறுவதா. ஐயையோ அவமானம், அவமானம், இது அவமானம், நீதித்துறைக்கு அவமானம், தூ தூ வெட்கக்கேடு, சீ சீ மானக்கேடு, அநியாயம், இது அநியாயம், அநியாயம், இது அநியாயம், முஸ்லிம்களுக்கு அநியாயம், முஸ்லிம்களுக்கு அநியாயம். கைது செய், 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 கைது செய். இம்ரான் கமிஷன் சுட்டி காட்டிய, இம்ரான் கமிஷன் சுட்டி காட்டிய குற்றவாளிகளை கைது செய், குற்றவாளிகளை கைது செய். நீதி எங்கே, 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 நீதி எங்கே. பாபர் மசூதி இடிப்புக்கு, பாபர் மசூதி இடிப்புக்கு, பாபர் மசூதி இடிப்புக்கு, பாபர் மசூதி இடிப்புக்கு நீதி எங்கே, நீதி எங்கே, நீதி எங்கே, நீதி எங்கே. நீதி செல்ல அளவுகளா, நீதி செல்ல அளவுகளா, நீதி சொல்ல அளவுகளா, நீதி சொல்ல அளவுகளா. சங்பரிவார நம்பிக்கை, சங்பரிவார நம்பிக்கை, சங்பரிவார நம்பிக்கை, சங்பரிவார நம்பிக்கை. நீதிமன்ற தீர்ப்பு மீது, நீதிமன்ற தீர்ப்பு மீது எப்படி வளரும் நம்பிக்கை, எப்படி வளரும் நம்பிக்கை, எப்படி வளரும் நம்பிக்கை, எப்படி வளரும் நம்பிக்கை. நீதி செல்ல அளவுகளா, நீதி சொல்ல அளவுகளா. சங்பரிவார நம்பிக்கை, சங்பரிவார நம்பிக்கை. நீதிமன்ற தீர்ப்பின் மீது, நீதிமன்ற தீர்ப்பின் மீது எப்படி வளரும் நம்பிக்கை, எப்படி வளரும் நம்பிக்கை. அலகாபாத் நீதிமன்ற, அலகாபாத் நீதிமன்ற அவலமெல்லாம் அம்பலம், அவலமெல்லாம் அம்பலம். அலகாபாத் நீதிமன்ற, அலகாபாத் நீதிமன்ற அவலமெல்லாம் அம்பலம், அவலமெல்லாம் அம்பலம். அநீதியை சொல்வதற்கா, அநீதியை சொல்வதற்கா, அநீதியை சொல்வதற்கா, அநீதியை சொல்வதற்கா. அரசாங்க சம்பளம், அரசாங்க சம்பளம், அரசாங்க சம்பளம், அரசாங்க சம்பளம். காவியல் மதவெறிக்கு, காவியல் மதவெறிக்கு கருப்பு கோட்டால் கம்பளமா, கருப்பு கோட்டால் கம்பளமா. காவிகளின் மதவெறிக்கு, காவிகளின் மதவெறிக்கு, காவிகளின் மதவெறிக்கு, காவிகளின் மதவெறிக்கு கருப்பு கோட்டால் கம்பளமா, கருப்பு கோட்டால் கம்பளமா. தீவிரமாய் இருப்போரால், தீவிரமாய் இருப்போரால் தேசத்துக்கே நொம்பலம், தேசத்துக்கே நொம்பலம். சிறையிலிடு, 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 சிறையிலிடு. பள்ளி வாசலை இடித்த, பள்ளி வாசலை இடித்த பயங்கரவாதிகளை சிறையிலிடு, பயங்கரவாதிகளை சிறையிலிடு.
சகோதரர்களே, நான் ஒரு 12 ஆண்டுகாலமாக உங்களுடைய மாவட்டம் ராமநாதபுரத்தில் வந்து கொண்டிருக்கிறேன். அடிக்கடி இந்த ராமநாதபுரத்தோடு நிறைய தொடர்புகள் இருக்கிறது. நான் கோயம்புத்தூர்காரன். எங்க ஊர்ல மீன் மார்க்கெட் இருக்கு. அந்த மீன் மார்க்கெட்ல மழை நேரத்தில் மீன் வாங்க போனோம்னா இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கும். உடனே ஒரு கோரிக்கை வைத்தாங்க மீன் மார்க்கெட் ஓனர் எல்லாம் சேர்ந்து. அந்த கோரிக்கையை உடனே ஏற்றுக்கொண்டு இன்டர்நேஷனல் லெவல்ல வெளிநாட்டு மீன் மார்க்கெட்டுக்கு இணையாக ஒரு மீன் மார்க்கெட்டை கட்டி கொடுத்துட்டாங்க. அது இன்னும் ஓபன் ஆகல. இப்ப பழைய மீன் மார்க்கெட் இருக்குல்ல, அதான் உங்க ஊரு. இந்த இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்த பழைய மீன் மார்க்கெட் இருக்குல்லங்க, அதுதான் உங்க ஊரு. தேவர் சமுதாயம் ரொம்ப வீரமிக்க சமுதாயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க வீரம் எல்லாம் எங்க போச்சு? உங்க காசை பட்டநாமம் போட்டுட்டு இருக்கானே நகராட்சி தலைவர், இந்த நகராட்சி கூட்டமா உட்கார்ந்து கொள்ளையடிக்கிறானே, எந்த டெவலப்பும் உங்க ஏரியாவில் இல்லையே. இந்த ரோட்ல மனுஷன் போக முடியுமா? சாக்கடையும் வீடு ஒன்னா இருக்கு. எங்க ஊர்ல இருந்தா அவனை தூக்கிட்டு வந்து முச்சந்தில வச்சு மண்டையில கொட்டி விட்டுருவோம். எங்க ஊர்ல இருந்தா என்ன பண்ணிருக்கான்? இந்த சின்ன கடை தெருவுலையோ அல்லது இந்த பகுதியில் வேற எங்கேயாவதோ நடந்து செல்ல முடியுமா? உடனே ஒரு கப்பலை விடுங்க. நகராட்சிக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். மானமுள்ள நகராட்சியா மானங்கெட்ட நகராட்சியா எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உடனடியாக ஒரு கப்பலையோ போட்டையோ விட்டு எங்களுக்கு போக்குவரத்துக்கு வசதி செஞ்சாங்க. நீங்க ரோடு போட மாட்டீங்க. ஏன்னா ரோடு போடுற காசு ஆட்டை போட்டீங்க. பல கோடி ரூபாய் சுருட்டிட்டு உட்கார்ந்திருக்கு திமுக நகராட்சி தலைவர்கள். இதை தட்டி கேட்பதற்கு மானமுள்ள கலைஞருக்கு நேரம் இல்லை, மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் நேரம் இல்லை. எவ்வளவு பெரிய கொடுமை இது! எத்தனை ஆண்டு காலமா போராடிக்கிட்டு இருக்கோம். பாதாள சாக்கடை போட்டா எந்த அளவுக்கு அந்த சாக்கடையினுடைய அளவு வேண்டுமோ அதற்கு குறைவாக போட்ட காரணத்தினால் தண்ணீர் சரியா போக முடியல. ரோடு குழியும் மேடுமா இருக்குது. கபறுகளை வெட்டி வச்சிருக்கான். சமாதி இருக்குல்லங்க, கபரஸ்தான்ல தானே வெட்டுவாங்க. குழி எங்க வெட்டி வச்சிருக்காங்க? ரோட்ல வெட்டி வச்சிருக்கான். ஏண்டா மூடிட்டு ரோடு போட மாட்டேங்கிறேன்னு கேட்டா போடுவோம், பொறுமையாயிருங்க, அடுத்து எங்க தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகட்டும் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. ஏன் இந்த நிலைமை? நம்ம வரி கட்டுறது இல்லையா? வீட்டுக்கு 7000 கட்டுன்னு உத்தரவு போட்டாங்க. எல்லா வீட்டுக்காரங்களும் கட்டிட்டாங்க. கொஞ்சம் பேர் கட்டாம இருப்பாங்க. என்ன பண்ணணும்? அந்த சௌரியங்களை பண்ணி கொடுத்துட்டு வரி போடும் போது சேர்த்து போடலாம், அவங்கள்ட்ட வசூல் வாங்கலாம். இரண்டாவது, ஆனால் இந்த பணிகள் நடைபெறாமல் இருக்கிறது. இப்போ இந்த செயல்படாத மாநகராட்சியை நம்ம இழுத்து பூட்டிடலாமா? வேண்டாம்னு சொன்னீங்களா? இந்த செயல்படாத மாநகராட்சி, செயல்படாத நகராட்சி எதுக்கு இந்த மாவட்டத்துக்கு? ஒரு மாவட்டத்துக்கு தலைநகர். இந்த மாவட்டத்தினுடைய தலைநகர் நாகநாதபுரம், கான் சாஹிப் தெருவு. போட்டு ஓடுது. இப்போ ஏற்கனவே போட்டுக்காங்களா? போட்டு என்ன நிலைமைங்க? எங்க கோபாலபுரத்தில் இப்படி இருக்குமா? உங்க அமைச்சர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்படி இருக்கா? இல்ல. பஸ் ஸ்டாண்டுகளை முன்னாடி இறக்கி விட்டாங்க. என்ன ஏன் உள்ள போகாதீங்க, முங்கிடுவீங்கன்னு சொல்லி முன்னாடி இறக்கி விட்டாங்க. என்னங்க இதெல்லாம்? இவ்வளவு கேவலமா ஒரு ஊர்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, உங்களுக்கு எல்லாம் சொரணம் வரலையா? இவங்களை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு இந்த காரியத்தை சாதிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? உங்க வீடு எல்லாம் முட்டுக்க இடமே வேண்டாமா? சொல்லுங்க. ஆமா, இல்லைங்க, இது பாலுங்குழிய கபரஸ்தானை கட்டி வச்சுட்டு அந்த வழியா நடந்து போகிறான். இது அக்கிரமம் இல்லையா? இதை கண்டிக்க போறோம். எல்லா அரசியல் கட்சியும் வாய் மூடி மௌனமா இருக்கு. யாரும் இதுக்காக போராட மாட்டேங்கிறான். எல்லா கவுன்சிலரும் சரிசமமா வாங்கிட்டான். எந்த கவுன்சிலரும் பேச மாட்டேங்கிறான். மானமுள்ள நாட்டில் பிறந்த மாண்பு மிகுகள் அப்ப வாங்கத்தானே செய்வான். எல்லாம் வாங்கி பாக்கெட்ல போட்டு ஊரு பணத்தை கொள்ளையடிச்சு பொண்டாட்டிக்கு தாலி வாங்கி போட்டிருக்கான். மானம் கெட்டவர்கள், மதி கெட்டவர்கள் என்று மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். நான் சொல்லல. ஊர்ல வந்தா இதே பேச்சு. பாய் அவன் திருடிட்டான், பாய் இவன் காட்டை போட்டான், பாய் இவன் இவ்வளவு கோடி அடிச்சுட்டான், பாய். திமுக காரனுடைய வண்டவாளம் சந்தி சிரிக்குது. இன்னும் ஸ்கார்பியோட பவனி வர்றான். சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்குது. இப்ப இது எப்படி ஏற்றுக்கொள்வது? மக்கள் வீறு கொண்டு எழணும். உங்க மாவட்டத்துடைய தலைநகருங்க, கோவை மாவட்டம். கோவை மாவட்டத்துடைய தலைநகர் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஊரு சிவகங்கை தாங்க இப்படி இருக்கு.
இந்த நிலைமை மாறணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, போராட்டத்துடைய முனை மழுங்குமானால் நாம் வந்த அடையாளம் தெரியாமல் செய்து விடுவார்கள். இது பிறப்புரிமை, நாம் கேட்பது நம்முடைய பிறப்புரிமை. அவங்க அப்பா வீட்டு காசை கேட்கல, நாங்கள் கட்டிய வரிப்பணத்தில் எங்களுக்கு ரோடு போடு. அந்த பணிகளை தொடங்கவில்லை என்று சொன்னால் பிறகு ஜனநாயக வழியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். அந்த போராட்டத்தினுடைய முடிவுதான் உங்கள் கையிலே விட்டு விடுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அவர்கள் நன்றி உரை நிறுத்துவார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த டிசம்பர் 6 தொடர்முழக்க கண்டன போராட்டத்திற்கு வருகின்ற அனைவர்களுக்கும் அவங்களது கடமையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.